ஹீரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜியோ மார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி ஜியோ மார்ட் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ, அதாவது டெலிகிராம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆஃபர்ஸாக இருந்தாலும் சரி, கேஷ்பேக்காக இருந்தாலும் சரி, அன்லிமிட்டடாக இருந்தாலும் சரி, டேட்டா அவ்வளோ 199க்கு இந்த டேட்டாவை வேறு லெவலில் க்ரியேட் பண்ணி இவ்வளோ கம்மி பண்ணி டேட்டாவில் ஒரு ரொம்ப புரட்சி கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பல நிறுவனங்கள், பல டெலிகிராம் நிறுவனங்கள் வந்து இது மூலம் ஆடி போயிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு காம்படிட்டராக இப்போ ஜியோ மார்ட் இந்தியாவில் கால் வச்சுருக்காங்க. ஜியோ மார்ட் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கோடலாம் டைஅப் வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்களுடைய டார்கெட் சூப்பர் மார்க்கெட் மட்டுமே இருக்காது, எல்லா ஃபார்மேட்டையும் கேப்சர் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அதுக்கு முதல் ஸ்டெப்பாக ஜியோ மார்ட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பல ஆஃபர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் ஜியோ மார்ட்னு டைப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. எப்போவுமே ஜியோ வந்து ப்ளூ கலரில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டர்ஃபேஸை வந்து ப்ளூ கலரில் கொண்டு வந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேட்டகரிஸை கொண்டு வந்திருக்காங்க. கேட்டகரிஸ் எல்லாமே மேலேயும் கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் எல்லாம் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் கேட்டகரியில் நமக்கு ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5% பிலோ எம்ஆர்பி வேறு ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பிலேருந்து 5% ஆஃபர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து எல்லா சிட்டிஸுக்குமே இது அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதே ஜியோ நிறுவனம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸால் இப்போ வந்து பல பின்கோட்ஸ் வந்து எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இதை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தாலுமே ஆஃபரில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஷாப் பை கேட்டகரி பார்த்தீங்கன்னா, கேட்டகரிஸ் வைஸாக எல்லாமே மேலேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க, கீழேயும் கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. இதில் வந்து நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி உங்களுடைய பின்கோடை கொடுத்து உங்களுடைய அட்ரஸை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட டைஅப் வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்கோட டைஅப் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் உடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ளிப்கார்ட், அமேசான். அதுக்கப்புறம் தான் இப்போ ஜியோ மார்ட் வந்திருக்காங்க. ஜியோ மார்ட் என்ன ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சீக்கிரமாக நமக்கு சென்னை சிட்டிஸு, மேஜர் சிட்டிஸுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பல சிட்டிஸுகளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதை வந்து எந்த அளவில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டையும் எந்த அளவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். நீங்கள் ஜியோ மார்ட்டை அதிக அளவில் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.